என்னடா இப்படி பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு ஜெயிக்கிங்க, நம்மளோட தொடர் வெற்றி கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். அவங்க நம்ம தெலுங்கு அடிக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கும் வேற லெவல்ல கொண்டாடணும்னு நினைச்சா இப்படி மண்ணி போட்டீங்களா. சரி, தெலுங்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சோம், அதனால தோத்தோம்னு அப்படின்னு சொல்ல முடியல. 14 பாயிண்ட் சரி ரொம்ப போச்சு, அதான் விடுங்க. ஆனா இந்த பேரோட பாரு கல்யாணம் பாரு, புனேரி அடிச்சுட்டு ரூமுக்கு போவாங்களா, நம்ம எப்படி விளாடுவோம், அந்த பேரோட எப்படி பிடிக்கலாம், எப்படி ரைடு போலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பேர் வேற நாளைக்கு மந்திரி தலைமையில கதையாய் தூக்கிட்டு வந்துருவாங்க, நாங்க பிடிச்சு துவைக்க போறோம் அப்படின்னு. அது வேற இருக்குன்னு இந்த பேட்டியாவது நாளைக்கு வேற லெவலில் ஆடுவீங்க. இன்னைக்குள்ளதான் மறந்துடும், வேற லெவலில் வெறிகொண்டு விளாடுறோம், ஜெயிச்சிருக்கோம்டா. மந்திரித்து வேற வேற வெளியிருந்து தொடைய தட்டுவான், அந்த தொலையா வாடா நம்ம ஜெயிச்சு நம்ம தொடைய தட்டணும். அந்த அளவுக்கு பாத்துக்கங்க. எங்க தமிழ் பையனும் வந்திருக்காங்கடா, அவன்னா கார்னர் தூக்கி போட்டு அந்த சுரேஷனா வெளியே தூக்கி போடுங்கடா. என்ன செய்தாருன்னு தெரிய மாட்டேங்க. அவர் பரத்தை பாரு, ஆவியமணி பச்சை குதிரை தாண்டி ஓடதான், அந்த அளவுக்கு இருக்கு நம்ம டீம். துவைக்கும் நல்ல ரைடரா வேற லெவலில் வச்சிருக்கீங்க. 3000 ரைடர் ஏதாவது தீப்பட்டி மாதிரி எவனையாவது ஒருத்தனை இறக்கி விளாடுங்கடா. ஜெயிச்சிருங்கடா.